பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி முத்தை பண்ண போகிறோம். நான் வந்து வீட்டில் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி வந்து கனடிகாசு வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அவங்க வந்து ராகி முத்தை செஞ்சு காட்ட போகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ராகி முத்தை பண்ணுறதுல. இப்போ இதில் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ அதே பாத்திரத்தில் ரெடி பண்ணுறோம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க, 1 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. ஸோ 1 டம்ளர் தண்ணினா 1 டம்ளர் மாவு தான். ஸோ 1:1 அந்த கணக்கில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அந்த தண்ணி கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க மாவு சேர்க்குறாங்க. அதாவது 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் மாவு அவங்க வந்து கரண்டியில் வச்சு போட்டுட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்போ இந்த ஸ்டிக்கு வச்சு இப்போ கலந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க பண்ணது வந்து நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. சார் அதனால் எனக்கு செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னேன். அதனால் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ಮೇಡಮ್, ನಿಮ್ಮ ಹೆಸರು ಹೇಳಿ ಮೇಡಮ್. ಭಾರ್ಗವಿ. ಚಕ್ 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 ಅಂತ ಒಂದು 2 ಮಿನಿಟ್ಸಲ್ಲಿ ರೆಡಿ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅಷ್ಟು ಬೇಗ. ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாம் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு வந்து மாவு வந்து லாஸ்ட்டாக சேர்த்துருக்காங்க. ஸோ இவங்க தவாவில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு தடவி வச்சுருக்காங்க. இப்போ இதில் தான் வந்து அவங்க ராகி முத்தை வந்து செய்ய போகிறாங்க. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் பண்ணுறது வந்து இந்த மெத்தடு கிடையாது, அது வேறு மெத்தடில் இருந்தது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அதான் சொன்னேன், 2 மினிட்ஸில் வந்து ராகி முத்தை ரெடி. ஸோ ராகி முத்தைக்கு வந்துட்டு மட்டன் சாறு நல்ல சுட 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 கொஞ்சம் கிரேவி ಈ ಥರ ಹಾಕಿ. மட்டன் ஸ்டாரு நாட்டி ஸ்டைலில். இது வந்து நான் தான் பண்ணது. ராகி முத்தை இவங்க பண்ணது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, எங்கள் ஃப்ரெண்டு சாப்பிட்னு இருக்காங்க. எப்படி இருக்குங்க? சக்கத்தாக இருக்கா டேஸ்ட்டு? அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், ராகி முத்தையோட டெக்ஸ்சரு செம்ம சாஃப்டாக இருக்குது. இதில் வந்து இவங்க நெய்யெல்லாம் சேர்த்துட்டு வந்து சாப்பிட்றாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ராகி முத்தை. ஆக்சுவலாக நம்ம கனடா ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தோம். அவங்க வீட்டில் வந்து ராகி முத்தை பண்ணியிருந்தாங்க. செம்ம சாஃப்டாக டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பாருங்கள், சரியான சாஃப்ட்டு.